அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தானவராகிய நம்முடைய இரட்சகர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே நாம் அடையாளம் கண்டவர்களாக, அவரை மட்டுமே நாம் தனித்து வழிபடக்கூடியவராக அடையாளம் கண்டவர்களாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவருடைய மார்க்கமான இந்த இஸ்லாம், சப்மிஷன், சரணடைதல் என்னும் இந்த மார்க்கம் அவருடைய வேதமாகிய இந்த அல் குர்ஆன் மட்டுமே அவருடைய மார்க்கத்தின் ஆதாரம், அடிப்படை என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் அடிப்படையோ ஆதாரமோ இல்லை என்ற ஒரு சரியான தெளிவான புரிந்து கொள்ளுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் என்ன செய்கிறோம், தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாவிலிருந்து பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற வாரம், கடந்த 2 வாரங்களாக நாம் சூரா 80 அவர் முகம் சுளித்தார் அபச என்ற ஒரு தலைப்புடைய ஒரு சூறாவை நாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 23 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் முகம் சுளித்தார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சூறா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வரலாறு அல்லாஹ் எங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஒரு அந்தகர் வரும்பொழுது நபியானவர் முகமது அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு அந்தகராகிய ஏழையை அலட்சியம் செய்துவிட்டு ஒரு வசதியுள்ள ஒருவரோட பேசி கொண்டிருப்பதாக, மார்க்கத்தை சொல்லி கொண்டிருப்பதாக நாம் இதை பார்க்குறோம். அந்த மாதிரி செஞ்ச ஒரு காரியம் தவறு அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த பார்வையற்ற இந்த மனிதரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சொல்லக்கூடியதை அவங்க சிந்திக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது அதே சமயத்தில் ஆர்வமாக வந்த ஒருவர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் வரிசையாக சொல்கிறார். அந்த வசனம் எப்படி வருதுன்னா, அவர் முகம் சுளித்தார், மேலும் திரும்பி கொண்டார், பார்வையற்ற அந்த மனிதர் அவரிடம் வந்த பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த மாதிரி செஞ்ச செயல் தவறு அப்படிங்கிறதுக்கு உமக்கு எப்படி தெரியும், தன்னை அவர் தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பார்வையில் நாம் செயல்படணுங்கிறத சொல்கிறார். அல்லது அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடும், நீ செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை, அந்த மார்க்கத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடும். உங்களுக்கு தெரியாது, ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறது தெரியாது. ஸோ அந்த தெரியாத பட்சத்தில் நாமளாக ஒரு முடிவு செஞ்சு நடக்கக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறார். அப்போ தூதர் என்ன செஞ்சாருங்கிறது அல்லாஹ் சொல்கிறாரு. செல்வந்தனான அந்த மனிதனை பொறுத்தவரை உம்முடைய கவனத்தை நீர் அவனிடம் செலுத்தினீர் அப்படின்னு நல்லா சொல்கிறார். அவனுடைய மீட்சிக்கு உம்மால் உத்திரவாதம் அளிக்க இயலாத போதிலும் அவனை எப்படியாவது மார்க்கத்தை கொண்டு வந்து நான் மீட்சியடை செய்யலான்னு யாரும் சொல்லவே முடியாது. அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் அவருக்கு எத்தி வைப்பதற்கு முயற்சி பண்ணுறீங்க? எல்லாருக்குமே சமம் நடக்கணும். யாரை பற்றியுமே நாம் அலட்சியப்படுத்தவும் கூடாது, இவர் ஏற்றுக்கொள்வதை நினைக்கவும் தேவையில்லை. நம்முடைய பிரச்சாரத்தை நடுநிலையோட எல்லா மக்களுக்கும் நாம் சொல்லணுங்கிறத தான் இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த அந்தகரை பொறுத்த வரைக்கும், கண் தெரியாத பொறுத்த வரைக்கும் ஆர்வத்துடன் உம்மிடம் வந்த அந்த ஒருவர் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். மேலும் மெய்யாகவே பக்தி உடையவர், அவரை பற்றி எல்லாம் அறிஞ்சவர் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் என்ன செஞ்சீங்க, அசட்டை செய்தீர் அப்படின்னு கண்டிக்கிறார். உண்மையில் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நினைவூட்டல். இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு நினைவூட்டலாக இருக்கிறது. அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவதற்கான ஒரு நினைவு கூறுதலாக இருக்கிறது. சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. வரலாறுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நினைவூட்டலாக இருக்கின்றது. அதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. இன்னும் இந்த குர்ஆனில் பலவிதமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நினைவூட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குதுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்கிறது. அது நம்முடைய ஆன்ம மீட்சிக்கு உகந்ததாக இருக்குது.
விரும்புகின்ற எவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுடைய ஆன்மாவை மீட்சி அடைவதற்கு சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா? இன்னொரு வாழ்க்கையை நம்புகிறீங்களா? அதில் ஒரு வளமான வாழ்க்கையாக நாம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, விரும்பக்கூடிய எவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டளை அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இந்த வேதங்கள் கண்ணியமான வேதங்கள் இருக்குது. இது மேன்மையானது மற்றும் தூய்மையானது. சாதாரண மக்கள் பேசக்கூடிய பேச்சு போலையோ சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் போலையோ இல்லாமல் மேன்மையான ஒன்றாக தூய்மையான ஒன்றாக வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகம்னா அது எவ்வளோ மேன்மையாக இருக்கும் நம்ம நினைக்கிறத. ஒரு மனிதன் நல்லா பேசக்கூடியதாக இருந்தார்னா எல்லாத்துக்கும் வழி சொல்ல மாட்டார். ஒன்றில் ஒரு அறிவை பெற்றிருப்பார், ஒன்றில் அறிவை பெறாமல் இருப்பார். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது கிடையவே கிடையாது இல்லையா? இந்த அடிப்படையில் ஆனால் அந்த குரானை பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே மேன்மையானதான். எல்லா வகையிலையும் நீ தஃசீல குல்லிஷை ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியதாக இது உள்ளது. ஆனால் ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியனாக ஒரு மனிதன் இருக்க மாட்டான். நெட்லேயே நம்ம தேடி பார்த்தா பல்லான கோடான கோடி மக்களுடைய கரங்கள் உள்ள ஒன்று தான் இன்டர்நெட்டு. எல்லாருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு யாரெல்லாம் எப்படி பதில் சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கான பதில் கிடையாது. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியதாக இந்த குரான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்குது. ஆக அதனால் அல்லாஹ் சொல்லும்போது இந்த குரானை மேன்மையானது, அதே சமயத்தில் கலப்படமில்லாத தூய்மையானது. யாருமே கலப்படம் பண்ண முடியாது, பண்ணுனா காட்டி கொடுத்துரும். எதையும் சேர்க்க முடியாது, செஞ்சால் காட்டி கொடுத்துரும். எதையும் நீக்க முடியாது, எடுத்தாலும் காட்டி கொடுத்துரும். இப்படி எல்லா வகையிலையும் அந்த குரான் நமக்கு தூய்மையானதாக இருக்குது. நல்ல போதனைகள் செய்யக்கூடியதாக, சரியான பாதையை காட்டக்கூடியதாக, நம்முடைய வளர்ச்சிக்கு ஆண் வளர்ச்சிக்கான ஒரு தூய்மையான புத்தகமாக இந்த குரான் இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த புத்தகம் தூதர்களின் கரங்களால் எழுதப்பட்டதாக இருக்குது. இதே நம்ம சென்ற வாரத்திலே பார்த்தோம். தூதரானவர் எழுத படிக்க தெரியாதவராக உம்மியாக ஒரு வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் கொடுத்து மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன பார்த்தோம், எல்லா பிஸ்மி மாதிரியும் இக்ர பிஸ்மி இல்லை, இங்கே 4 எழுத்தால் எழுதப்பட்டிருக்குது, மற்ற எல்லாம் 3 எழுத்தால் எழுதப்பட்டிருக்குது. தூதர் எழுத தெரியாதவராக இருந்தால் ஒரே மாதிரியில் இருந்திருக்கணும். ஏன் பல்வேறு விதமாக இருக்குது, வெவ்வேறு மாதிரி ஏன் இருக்குது, அந்த பிஸ்மி வேறு மாதிரி இந்த பிஸ்மி வேறு மாதிரி ஏன் இருக்குது? ஆக தூதர் எழுத தெரிஞ்சிருந்தால் தான், அவரே இதை எழுதியிருந்தால்தான் இந்த 4 எழுத்து எழுத முடியுமே தவிர அவர் சொல்லி எழுதியிருந்தால் ஏனைய மனிதர்களும் ஒன்று போல் என்ன செஞ்சுருப்பாங்க, 3 எழுத்து எழுதியிருப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். ஆக இந்த குரான் தூதருடைய கரத்தால் தான் எழுதப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு உறுதியான சாட்சியாக இந்த வசனம் இருக்குது. 15:80-15. அடுத்து கண்ணியமானவர்கள் மற்றும் நன்னெறியாளர்கள் மனிதர்களுக்கு கேடுதான். மக்களில் பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு, தூதர்களை பற்றியும் சொல்கிறாரு, பொதுவாக சொல்கிறார். மலக்களை பற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம். கண்ணியமானவங்க, நன்னெறியாளர்கள். நன்னெறியாளர்கள் மனிதர்களுக்கு தான் பொருந்தும் இல்லையா? ஆனால் அவங்க ஏற்கனவே நன்னெறியாளர்கள் தான் மலக்கள் பொறுத்த வரைக்கும். மனிதர்களில் நன்னெறியாளர்கள் மற்றும் கண்ணியமானவர்கள், அதாவது கண்ணியமானவர்கள் மற்றும் நன்னெறியாளர்கள். அடுத்து 17 சொல்கிறாரு, மானிடனுக்கு கேடுதான். என்ன மாதிரி மனிதனுக்கு? அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நன்றியற்ற மானிடனுக்கு கேடு இருக்குதுங்கிறார். ஆக நன்றியோடு இருக்கணுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரங்கள், நமக்கு செய்யக்கூடிய உதவிகள், நம்முடைய உடல் இயக்கம், நமக்கு வழங்கக்கூடிய உணவுகள், வாழ்வாதாரங்கள், செல்வம், மக்கள் செல்வம், குடும்பம், நமக்கான வேலை, இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக வழங்கி நம்மளை கௌரவிச்சிருக்கிறாரு. ஸோ அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுடைய மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போது நன்றி கெட்ட மனிதனுக்கு கேடு அப்படிங்கிறது அல்லாஹ் அங்கே சொல்லித்தராரு. அப்போது நீ நன்றியாக இருக்கணும்னா நீ என்ன நினச்சி, குறைஞ்சபட்சம் நிறைய இருக்குது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு காரணங்கள். குறைஞ்சபட்சம் அல்லாஹ் என்ன ஆரம்பிக்கிறார்னா, மனிதன் எதிலிருந்து படைத்தார், மனிதனை அவர் எதிலிருந்து படைத்தார்னு சிந்திக்க சொல்கிறார். நாம் இன்றைக்கி கண்ணு காது மூக்கோடு உருவமாக இருக்கிறோம், நாம் எதிலிருந்து படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற சிந்திக்க சொன்னால் அடுத்து சொல்கிறார் ஒரு சிறு துளியிலிருந்துங்கிறார். அந்த துளியில் நம்முடைய கையோ காலோ மூக்கோ வாயோ பல்லோ இதயமோ கிட்னியோ லிவ் எதையுமே பார்க்க முடியாது. நாங்கள் பார்க்க முடியாது, முடியை பார்க்க முடியாது, நம்முடைய தோல் பார்க்க முடியாது, இரத்த நாளங்களை பார்க்க முடியாது இல்லையா? இப்படி எத்தனை கோடியான உறுப்புகள் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ நரம்புகளில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கண்ணுக்கு தெரியாத நம்மளால்
உள்ளுணர்வு உறுப்புகள் நமக்கு இருக்குது நிறையா. அவைகளால் படைக்கப்பட்ட அந்த எந்த உறுப்புமே நாம் அந்த எதில் பார்க்க முடியாது, அந்த நீர் துளியில் பார்க்க முடியாது. அந்த துளியிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறாரு. ஒரு சிறு துளியிலிருந்து அவர் அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார், டிசைன் பண்ணுறார். கை எங்கே இருக்கணும், கால் எங்கே இருக்கணும், முகம் எங்கே இருக்கணும், முதுகு எங்கே இருக்கணும், கால் எப்படி மடக்குனா உட்கார்றதுக்கு ஏதுவாக இருக்கும், எப்படி மடக்குனா நம்முடைய கைகள் வேலை செய்யும், எப்படி வளைவு கொடுத்தா பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு விரல்கள் கைகளை படைச்சிருக்கிறார். அதுக்கு நாம் நினச்சி பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்குங்கிறதுக்காக நமக்கு அதனை விளக்குகின்றார். பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் காட்டுகின்றார். இப்படியெல்லாம் அவனை சிறு துளியிலிருந்து படைத்து வடிவமைத்து அவனுக்குரிய பாதையை அவன் அல்லாஹ்வுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் மீட்டு கொள்வதற்கான அந்த பாதையை இந்த வேதத்தின் மூலமாக சுட்டி காட்டியிருக்கின்றார். பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியிலும் ஆழ்த்துகின்றார்னு சொல்கிறார். அதையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் மரணம் அடைவதை பற்றி, அதை தவிர்க்க முடியாதுங்கிறத பற்றி, பிறகு நம்ம சமாதிக்குள்ளே பூத்தப்படுறோம், ஆழ்த்தப்படுறோம், அடக்கப்படுறோங்கிறதையும் பார்த்தோம். பிறகு அவர் நாடும் பொழுது என்ன செய்கிறாரு, அவனை உயிர் தெழுப்புவார் அப்படின்னு சொல்கிறார். உயிர் தெழுப்புறதும் மிக உண்மையாக இருக்குது. நம்ம அதை நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமை அப்படிப்பட்டது. ஏராளமான வல்லமை நம்ம பார்க்குறோம். அந்த வல்லமை உள்ள ஒருவர் அப்படி சொல்லும்போது அது மிகவும் உண்மையானது. நம்ம அறிய முடியும். நம்மளால் நம்முடைய அறிவு உள் மனதை கொண்டு, அறிவை கொண்டு இதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்ம வாரோம். அப்போது நாம் என்ன நினைக்கிறோம், நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார், அவனுடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். உன்னை உயிர் தெழுப்பப்படும் பொழுது கேள்வி இருக்குது. நீ என்ன செஞ்சுருக்கணும், அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை ஆதரித்திருக்க வேண்டும். மறுமையை நீ நம்புவதாக இருந்தால், உயிர் தெழுப்புவது உண்மை என்று நீ எண்ணினால், அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை, அவரை வழிபடுவது, நினைவு கூறுவது, துதிப்பது, அவர் புகழ் பாடுவது, அவரை மெச்சுவது, அவர் நினைத்து கொண்டு இருப்பது, அவருடைய தன்மைகளை அறிவது, அதற்கேற்ப நடப்பது. என்னுடைய ரட்சகர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றார் அப்படின்னா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த கேமரா முன்னே எப்படி இருப்போமோ அப்படி நாம் நடக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போது அந்த கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறதோடு நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் தொடர்ச்சியாக அடுத்து 24 பார்ப்போம். இந்த சூரா 42 முடியுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து என்ன முடியுமோ அதை பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போலனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர், ஞானமிக்கவர், பொறுமையானவர், அரசராகவும் அதிபதியாகவும் இருக்கின்றார். துதிப்பிற்குரிய அந்த ஒருவர் சாட்சியாளராக இருக்கின்றார், உண்மையாளராக இருக்கின்றார், ஆதரவு அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார், சக்தியானவராக இருக்கின்றார், ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகராக இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய எஜமானர், ஒருவர், புகழுக்குரியவர், புனிதமானவர், அமைதி நிறைந்தவர், மிகவும் உண்மையாளர். நம்மை ஒவ்வொரு கணமும் காக்கக்கூடியவராக இருக்கின்றார். என்றும் அவர் ஜீவித்திருப்பவராக இருக்கின்றார். நம்மை போல் அவருக்கு மரணமில்லை. மரணமில்லாத அந்த ஒருவரைத்தான் நாம் வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றும் நிலைத்திருப்பவர், குறிப்பாக நம்மை மன்னிக்கக்கூடியவர். மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களை அவர் மன்னிப்பு வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். மன்னிக்கக்கூடிய ஒருவர், பரிபூர்ணமானவர், எந்த குறைகளும் இல்லாத பரிபூர்ணமானவர், மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காக ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த சூரா 80 வசனம் 24. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மானிடனானவன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்மளை நினச்சி பார்க்க சொல்லி சொல்கிறார். மானிடனானவன் தன்னுடைய உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். உணவு அப்படின்னா எவ்வளவு வகையான உணவுகள் நாம் சாப்பிட்றோம், எவ்வளோ வகையான உணவுகள் உலகத்தில் இருக்குது இல்லையா? அந்த உணவுகளை பற்றி சிந்திக்க சொல்கிறார். எப்படி நாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, ஒரு ரைஸ், சோறு அப்படின்னா அது எப்படி உருவாகுது, எப்படி விளையுது, அதை நாம் எப்படி அதை அறுவடை செஞ்சு பக்குவப்படுத்தி உணவுக்கு நாம் அதை கொண்டு வரோம். அந்த உணவு வெறுமனே சும்மா உருவாயிடுச்சா
ஒரு மண்ணாக இருந்தால் நம்மளால் திங்க முடியுமா? ஆனால் அந்த மண்ணில் விளையக்கூடிய ஒரு அரிசியை நாம் சோறாக மாற்றி நம்ம சாப்பிட்றோம். சாதாரணமாக அன்றாடம் நம்முடைய தமிழ் உணவாக, நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக, பெரும்பான்மையான உணவாக நம்ம அந்த அரிசியை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்குது இல்லையா? வடநாடுகள் போய்ட்டு அங்கே கோதுமை ஒரு உணவாக இருக்கும். அங்கே எல்லா உணவுகளுமே அதிகமாக கோதுமையில் இருக்கும். கோதுமையில் களி, கோதுமையில் கஞ்சி, கோதுமையில் சப்பாத்தி, கோதுமையில் சோறு, பல விதமான கோதுமையில் உப்புமா, அப்படி அதுலேயே பலவிதம் இருக்கும். நாம் எப்படி அரிசியில் பலவிதமான உணவுகள் தயார் செய்கிறோமோ அப்படி அங்கே இருக்கும். இன்னும் மேலை நாடுகளில் மைதா உணவுகள் அதிகம். அங்கே ப்ரெட்டு எல்லாமே மைதா சம்மந்தப்பட்டது தான். பிஸ்கட்டு, அந்த பேக்கரி ஐட்டம் சம்மந்தம் எல்லாமே மைதாவில் தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்படி உலகத்தில் அந்த பொருள் விளையாத இடங்களில் கடல் உணவுகள் இருக்குது. கடல் ஓரம் வாழக்கூடியவங்களுக்கு கடலில் கிடைக்கக்கூடிய உணவுகள், பனிப்பிரதேசங்களில் அந்த பனியில் கிடைக்கக்கூடிய அந்த நான்வெஜ், மிசம் சொல்கிறோமே அவைகள், பனியிலேயே பதுங்கி கிடக்கக்கூடிய மீன்கள், பனியில் இருக்கக்கூடிய அந்த உறைவிடங்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் அவங்களுடைய உணவாக இருக்குது. இப்படி உணவுகள் பலவிதமாக இருக்குது. என்ன உணவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த அரிசியாக இருக்கட்டும், ஒரு சாம்பாராக இருக்கட்டும், அல்லது ஒரு நான்வெஜ் மட்டனாக இருக்கட்டும், ஒரு பீஃபாக இருக்கட்டும், அல்லது ஒரு கோழிக்கறியாக இருக்கட்டும், கடல் வாழ் பிராணியாக இருக்கக்கூடிய மீனாக இருக்கட்டும், அல்லது ஒரு நீரில் வாழக்கூடிய இறாவாக இருக்கட்டும், எவ்வளோ விதமான உணவுகள் நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். கருவாடை மிஞ்சிருச்சுன்னா அதை காய போட்டு நம்ம கருவாடை மாற்றி சாப்பிட்றோம். இன்னும் அந்த கருவாடு பதப்படுத்தி மாசியாக வருஷக்கணக்கில் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு நம்ம அதை வச்சுருக்கிறோம். இப்போ எந்த விதமான உணவு எடுத்தாலும் அதை பற்றி சிந்திக்க சொல்லி நல்லா சொல்கிறார். அது எப்படி உருவானது அப்படின்னு யோசிக்கணும். சாப்பிட்றோம், நம்ம இன்னும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அந்த சோத்துக்கு காம்பினேஷன் என்னென்னு ஒரு மட்டன் இருக்கும், ஒரு கிரேவி இருக்கும், ஒரு வெஜ்ஜி இருக்கும், அல்லது கடைசியாக ஒரு ஊறுகாய் கூட இருக்கும். அதில் கடைசியாக சாப்பிட முடிக்கும்போது ஒரு தயிர் இருக்கும். ஒரு டேஸ்ட்டாக ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு புளிப்பாக ஒரு சாப்பிட்றதுக்கு ரசம் வச்சுருப்போம் இல்லையா? இலகுவாக சேமிக்கக்கூடிய உணவுகள் நம்ம தயார் பண்ணுறோம். இப்படி பலவிதமான உணவுகள் ஒரு ரைஸுக்கு நிறைய காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷனை பூரா அடுக்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அதனுடைய பெயர்களை உச்சரித்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அப்போ தான் நாம் அந்த உணவை பற்றி சிந்தித்தது அர்த்தமாகும். எங்கேயோ யாரோ விவசாயம் செய்த ஒரு உணவு நம்ம வீட்டு தட்டில் வந்து இருக்குதுன்னா அது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை. அந்த உணவை பற்றி நாம் சிந்திக்கணும். இது எப்படி உருவாச்சு? வாழைப்பழம் சாப்பிட்டா கூட அது எவ்வளோ நேர்த்தியாக பேக்கிங் செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஆரஞ்சு எத்தனை நீர்த்துளிகள் அதில் இருக்குது. ஒரு சுளை, இந்த சுளைக்குள்ளே நீர்த்துளிகள் இருக்குது. நீர் கனமான நீர், ஆனால் மெல்லிய ஒரு பொருளால் என்ன செய்யப்பட்டிருக்கு? அது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்குது, சேகரிக்கப்பட்டிருக்குது. நாம் ஈஸியாக அதில் வாயில் போட்டு போய்டுறோம். அப்போ அந்த உருவான விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? நல்லா சொல்கிறாரு, சிந்திக்க சொல்கிறார். உணவை பற்றி சிந்திங்க. அப்போ அந்த ஒன்று சிந்தித்தாலே போதும். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு, அவரை வணங்குவதற்கு, அவரை வழிபடுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த உணவை பற்றி சிந்திங்க. மானிடனானவன் தன் உணவை பற்றி சிந்திக்கட்டும். அது சிந்தித்தாலும் நமக்கு போதும். ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் எந்த வேலையும் செய்ய முடியும். எந்த வேலையும் செஞ்சால் தான் நமக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். வருமானம் ஈட்டினா தான் வாழ முடியும். இப்படி பலவிதமான, அதாவது வாழ்க்கைக்கு அது மட்டும் இல்லை, பலவிதம் இருக்குது. அதில் இது ஒன்று. வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்னு ஒன்று மட்டும் சொன்னால் அது தப்பாயிடும். ஏன்னா ஒரு வாகனம் ஓடுவதற்கு எது முக்கியம் அப்படின்னா, பெட்ரோல்னால் வீல் இல்லாமல் ஓடிடுமா அப்படின்னு கேள்வி இருக்குது. வீல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, சரி பிரேக் இல்லாமல் வண்டி எடுக்க முடியுமா? தைரியமா ஒரு 40 ஸ்பீடில் போக முடியுமா? பிரேக் இல்லாத வண்டி ஓட்ட முடியுமா? தேவைப்படும் போது நம்ம அதை என்ன செய்யணும்? நிப்பாட்டி ஆகணும். அப்போ பிரேக் அங்கே முக்கியமாக இருக்குது. சரி, பெட்ரோல் இருக்குது, வீல் இருக்குது, பிரேக் இருக்குது, டயரில் காற்று இருக்கணும்ல, டியூப்புக்குள்ளே. அப்போ காற்று முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குதா? அப்போ காற்று இல்லைன்னா வண்டி போகாது. சரி, காற்று இருக்குது, பெட்ரோல் இல்லை, வண்டி போகுமா? அப்பவும் அது போகாது. ஆக என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ஒரு வாகனம் இயக்குவதற்கு எல்லாம் தான் முக்கியமே தவிர குறிப்பிட்ட ஒன்று முக்கியம் சொல்கிறதுக்கு முடியாது. இது இருந்தால் போதும் சொல்ல முடியாது. எது இருந்தாலும் எல்லாம் இருந்தால் தான் வண்டி இயக்குமே தவிர இது இல்லாமல் அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே அதை சொல்ல தான் வந்தேன். உணவை பற்றி சிந்திக்கட்டும். அந்த உடல் அப்போ நம்ம அதான் நம்முடைய பணி, அது சாப்பிட்டா தான் நம்மளால் வேலை செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் வாழ முடியும்னு சொல்லல, அந்த வார்த்தைன்னு சொல்ல வந்தேன். அது மட்டும் காரணம் இல்லை.
மிக முக்கியமாக உயிர் வாழ்வதற்கு நமக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய மூச்சு காற்று இருக்குது இல்லையா, சுவாசம், அது முக்கியமாக இருக்குது. அப்புறம் தண்ணீர் குடிப்பதற்கு அது முக்கியமாக இருக்குது. வாழ்வதற்கு நிலம் அது முக்கியமாக இருக்குது. இப்படி ஒன்று முக்கியமானதான தவிர எதுவுமே நாம் தவிர்க்க முடியாது. அல்லது குறிப்பிட்ட ஒன்று இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வசதிகள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வழங்கியிருக்கிறாரு. அப்போ மானிடனானவன் தன் உணவை பற்றி சிந்திக்கட்டும். உணவு மட்டும் நமக்கு காரணம் இல்லை, மற்ற எல்லா சுவாசமும் வாழ்க்கை எல்லாமே காரணமாக இருக்குது. அதையெல்லாம் வழங்கி அந்த ஒருவராக அவர் இருக்கின்றார். அப்போ நாம் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். அடுத்து அது அவரே சொல்கிறார், தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகின்றோம் அப்படிங்கிறார். தண்ணீருடைய தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. குடிப்பதற்கு தண்ணி தேவை, நாம் குளிப்பதற்கு தண்ணி தேவை,